Welcome back to easytipschanneltamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க இன்ஸ்டால. அவங்க நேம் பாத்தீங்கன்னா பிரதீபா. அவங்க வந்து எனக்கு பிகினருக்கான பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லுங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்ளை பண்ணணும், ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும், அப்படி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோஸ்லாம் இனிமேல் வர போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு ரொம்ப ஹை காஸ்ட் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு எப்படி நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து அழகுபடுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிகினராக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ காஜல் எப்படி அப்ளை பண்ணுறது, ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். காஜல் அப்படின்றது வந்து நான் வந்து ஐகானிக் லாக்மே ஐகானிக் காஜல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் ஐலைனராகவும் வச்சுப்பேன். ஸோ ஐலைனர் அப்படின்றது நான் வந்து தனியாலாம் லிக்விட் ஐலைனர் நான் எடுத்துக்க மாட்டேன். காஜலே இருக்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு வந்து அது அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் வந்து லாக்மே ஐகானிக் காஜல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா மேக்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு அந்த காஜெல்லாம் வைக்கும்போது. ஸோ அதனால எனக்கு வேறு எந்த பிராண்டுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து எனக்கு வந்து போடுறதுனால எந்த உறுத்தலோ இரிட்டேட்டிங்கோ எச்சிங்கோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து நான் அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்போகிறேன். எப்படி ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி ஐலைனர் வச்சுக்கலாம், 2 மினிட்ஸ் எப்படி காஜல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப பேசிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க பார்த்தீங்கன்னா ஐகானிக் காஜல் தான், லாக்மே ஐகானிக் காஜல் தான். நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்மட்ச் ஆகாமல் ஈஸியாக வைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வைக்கும்போது. ஸோ வந்து நான் வந்து லிட்டில் பிட் லைட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வந்து இந்த கேமராவில் வந்து கரெக்டாக வராது அப்படின்னா தான் நான் வந்து கையில் மிரர் வச்சுருக்கேன். ஸோ மிரர் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். குயிக்காக 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லோயர் வாட்டர் லைனை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லோயர் வாட்டர் லைனில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் வாட்டர் லைன்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்பர் வாட்டர் லைனில் வந்து நீங்கள் இப்படி தூக்கி வச்சு அப்ளை பண்ணுறதுல வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பு, ஈவன் எனக்கு கூட ரொம்ப டஃப் தான் அது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஜஸ்ட் ஒரு லைன் அப்படியே ஒரு 2-3 வாட்டி இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படி காஜல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் வாட்டர் லைன்லேயும் உங்களுக்கு வந்து காஜல் வந்துடுச்சு. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். நீங்கள் சிம்பிளாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியும் நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மேலே வந்து ஒரு லேயர் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக்கிறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இப்படி இழுத்துக்கலாம். ஜஸ்ட் லைட் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா கண்ணு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து ஐலைனராக நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து லைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக இங்கே வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபினிஷிங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஐலைனர் வச்ச மாதிரி இருக்காது, நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு 2 ஐஸ்க்கும் பார்த்தாலே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம இந்த ஐஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து லோயர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மைல்டாக கூட வச்சுக்கலாம். வெறும் அந்த வாட்டர் லைனில் மட்டும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து திக்னஸ் நல்லா இருந்தால் கொஞ்சம் கண் எப்பவுமே கொஞ்சம் பெருசாக நல்லா பிரைட்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மேக்கப் நீங்கள் போடலினாலும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ நான் வந்து மேக்கப்லாம் போட மாட்டேன். காஜல் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ காஜலும் ஐலைனர் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இது போட்டாச்சு. இந்த கை பிடிக்க முடியல அப்படின்றதுனால நான் இழுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் உள்ளே வந்து அப்பர் வாட்டர் லைனையும் வந்து நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் வாட்டர் லைனையும் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் மேலே போட்டுக்கிறேன். அங்கங்கே பிசுறு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே டச்சப் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்படி பண்ணி விட்டாலே போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நான் வந்து இப்படி தான் வந்து ஐலைனர் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் குட்டியாக தெரியணும், பெரிய கண்ணாக இருக்குது கொஞ்சம் குட்டியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா கொஞ்சம் கண் வந்து சின்னதாக தெரியும். ஸோ உங்களுக்கு நான் அதையும் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி கொஞ்சம் கண் சின்ன இப்போ இருக்கிறதுக்கும் நான் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த மிடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அந்த கார்னர்லாம் விட்டுருங்க. ஸோ இதுக்குமே உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா தெரியும் கண் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் போட உங்களுக்கு வந்து பழகிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து கை நடுங்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த லிக்விட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். லிக்விட் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம இது பண்ணால் கூட அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ மேலெல்லாம் ஒட்டிக்கும், கீழே ஒட்டும். ஸோ அதனால் வந்து லிக்விட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லிக்விட் தான் நான் யூஸ்வலி நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது செட் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 4 to 5 years நான் வந்து இந்த லாக்மே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு லாங் லாஸ்டிங், ஸ்மட்ச் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னிங் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல லுக், நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் லவன்யா. நன்றி, வணக்கம், பாய்.